ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அரிசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அரிசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த அருமையான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்லேட்டுக்கு மேலே 2 ப்ரெட்டு வைங்க. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையை 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே பின்னாடி திருப்பி போடுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. இது 2ஆக மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பி போடுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை திருப்பி போடுங்க. அவ்வளோதான், அருமையான பிரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சாண்ட்விச் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபிங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த பிரெட் ஆம்லெட் பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ப்ரெட்டில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அரைச்சி சட்னி மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டில் சீஸ் வச்சும் சாப்பிடுவாங்க. ப்ரெட்டுக்கு மேலே மயோனைஸ், பட்டர், கீ இது மாதிரி எது வேணால் நம்ம அப்ளை பண்ணி பிரெட் ஆம்லெட் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமான ரொம்ப டேஸ்ட்டான இந்த பிரெட் ஆம்லெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அரிசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.